ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சத்தான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான், பொடி ரெசிபி பார்க்குறோம். முருங்கைக்கீரை பொடி. இதில் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஹேருக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுட்டா நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளவு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது எல்லாமே வந்து அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ பறிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது வந்து உருவி எடுத்துக்கலாம் இலைய, அல்லது வந்து ஒரு கிளாத் போட்டு ஈஸியாக சுற்றி வச்சுட்டேன்னு சொன்னால் கூட நைட் வச்சிங்கன்னா காலையில் உதிர்ந்துரு, அல்லது காலையில் வச்சிங்கன்னா நைட் உதிர்ந்துரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிழல் காய்ச்சல் போடணும் ஒரு 2 நாளைக்கு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளில் நல்லா காஞ்சிருங்க. இப்போ வந்து நான் பாருங்கள், இதில் இந்த டவலை, சுத்தமான டவலில் வந்து நல்லா சுற்றி வச்சுக்க போகிறேன். சுற்றி வச்சுட்டேன்னு சொன்னோம்னா, இப்போ நைட்டு வைக்கிறேன், காலையில் வந்து நல்லா உதிர்ந்துடும். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா உதிர்த்து எடுத்து பவுலில் வச்சுருக்கிற பாருங்கள். குச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் வந்து உலர்த்தி வச்சுருக்கிறேன். இது 2 நாள், ஒரு நாள் உலர்த்தி வைக்கிறேன். இனி ஒரு நாள் வந்து நம்ம இதையே வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ட்ரையாக வந்து நம்ம கடாயில் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு 1 கப்பு போட்டிருக்கிறேன். அதாவது 100 கிராம் கடலைப்பருப்பு. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம், ரொம்ப கருகு விடாமல். அடுத்து அதே கப்பில், இந்த கப்பில் தாங்க எல்லாமே எடுத்துக்கிறேன். 1 கப்பு 100 கிராம் வந்து உளுத்தம்பருப்பு. நீங்கள் தோல் உளுந்து வேணாலும், கருப்பு உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம வறுத்து அதே மாதிரி தட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருக்குது. மிதமான சூட்டில் இருக்கும்போது இப்போ வந்து மிளகு, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சீரகம் சேர்த்திருக்கிறேன். இதையும் நல்லா வந்து பொரியிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சூட்லேயே, முடிஞ்ச ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு வேணாலும் வறுத்துக்கலாம் நீங்கள். இந்த மிளகு சீரகம் அந்த கடாய் சூட்லேயே வறுபட்டுரு. இப்போது அதையும் நம்ம தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம், ஆறட்டும் இது எல்லாமே. இப்போது அதே கடாயில் நம்ம வெள்ளை எள்ளு வந்து 50 கிராம் சேர்த்து வைக்கிறேன். 1/2 கப்பு சேர்த்து வைக்கிறேன் நான். நீங்கள் வெள்ளை எள்ளு பதிலாக கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப சத்து எள்ளு சேர்த்தும்போது. அதுக்காக நம்ம இது கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும் பாருங்கள் அந்த சூட்டில். அப்போ உடனே நம்ம வந்து எடுத்து மாற்றிடணும் தட்டுக்கு, இல்லைன்னா கருகிரும். இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் ரொம்ப காரங்க, அதனால் ஒரு 15 16 மிளகாயும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதிலையே சேர்த்து வறுத்துக்கலாம். நெடி வராமல் இருக்கும். மிளகாயும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, வறுத்தாச்சு. அதுவும் நம்ம தட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமானது பெருங்காயம். கட்டி பெருங்காயம் தாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு கொடுக்கும். தூளாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாத பட்சத்துக்கு. இருந்தால் கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் சேர்த்துங்க, அதுதான் நல்லது. இது நல்லா பொரியட்டும். அந்த பாருங்கள், பொரிஞ்ச பிறகு எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றியாச்சு. ஒயிட் ஆயிடுச்சு பார்த்திங்களா, பிளாக்காக போட்டது இந்த அளவுக்கு பொரிஞ்சிடும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போடும்போது நல்லா பொடிஞ்சு வரும். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 10 12 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம அதுக்கு முன்னாடி பூண்டு போட்டோம்னு சொன்னோம்னா, அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிரும் அடியில். அதனால நம்ம கீரையை வந்து ஒரு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பூண்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரையை போட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். சூடானால் போதும். நம்ம ஆல்ரெடி வந்து நிழல் காய்ச்சலில் தான் இருக்குது. அதனால் லைட்டாக சூடானோடனே டக்குன்னு நம்ம வந்து வேற ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிரு. ஏன்னா இது வந்து ரொம்ப லேசான கீரை இல்லைங்களா, அதனால். அடுத்தது ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறைய போட்டுட்டிங்கன்னா ஒன்று வந்து சீக்கிரமே வந்து சூடு பிடிச்சிடும், இனி ஒன்று பச்சையாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு 2 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ முருங்கைக்கீரையை வந்து லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் க்ரீன் கலராக தான் இருக்குது, நிறம் மாறாமல் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் நமக்கு ஆறட்டும், இந்த தட்டிலையே போட்டு விட்டுறலாம். இது வந்து ஆறட்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா. இப்போது அதே கடாயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி சாதாரணமாக குக்கிங் ஆயில் எது வேணாலும் விட்டு அந்த பூண்டை வந்து வறுத்துக்கலாம்.
நல்லெண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையாகவும் இருக்குது, நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போது கடாயில் பிடிச்சிரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடும்போது நல்லா ஃப்ரை ஆயிரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் வந்து விட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா, ரொம்ப வந்து கருகாம இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் பூண்டையும். ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த பூண்டு சேர்த்தும்போது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது வறுத்து எடுத்தாச்சு. தட்டுக்கு மாற்றி வச்சுட்டோம். நல்லா வந்து ஆறணும். சூடே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. இப்போ பாருங்கள், எடுத்தா இப்படி கையில் வந்து க்ரஷ் பண்ணி பார்த்தா அப்படியே பொடி ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வந்து பொடிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்குது. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஈரமில்லாமல் ஜார் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து வெயில்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஜாரை. அப்போ தான் ஈரம் இல்லாமல் இருக்குன்ட்டு. இப்போ வந்து மிளகாய், பூண்டு, பெருங்காயம், மிளகு, கொஞ்சம் போல் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி பருப்புகள்லாம் போட்டோன்னு சொன்னால் நல்லா பொடிஞ்சிரும். மிளகாய் வந்து நல்லா பவுட்ரு ஆயிரும். அதுக்காக பார்த்திங்களா, இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப மிக்சர் ஜார் சூடாகிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திரும்பியும் அரைக்கணும். அந்த சூட்லேயே போட்டுறாதீங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பருப்பும் அந்த கீரை கொஞ்சம் சேர்த்து அதுவும் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையும் நம்ம அப்படியே அந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். போடும்போதே அப்படியே க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே வந்து கையாலேயே வந்து இப்படி அழுத்தி விட்டோம்னா அப்படியே பவுடர் ஆயிரும். அப்போ நம்ம வந்து எல்லா கீரையும் ஒரே தடவை சேர்த்திக்கலாம். இல்லாட்டி 2 தடவை 3 தடவை அடிக்கணும். அதனால் எல்லாத்தையும் நான் வந்து கையிலேயே பொடிச்சுட்டு சேர்த்தனால பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக வந்து பொடிச்சு வந்தாச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. முருங்கைக்கீரை எல்லா பொடியும் நம்ம வந்து முருங்கைக்கீரையை எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை ஜாரில் பல்ஸில் ஒரு தடவை சுற்றி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து கலந்து விட்டுட்டேன் அப்படியே. நம்மளுக்கு வந்து நல்லா கலக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சர் ஜார்லேயே போட்டு ஒரே ஒரு சுற்றிக்கலாம் எல்லாத்தையும். அப்போ வந்து ஈவன் ஆயிரும் பவுட்ரு. அவ்வளோ சூப்பரான ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு முருங்கைக்கீரை வந்து பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இட்லி, தோசைக்கு அது போக டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.